பார்ட்னர்ஷிப்பில் ஒரு எம்சிக்யூ பார்க்கலாம். 3 பார்ட்னர்ஸ் டிஇஎஃப், ஒரிஜினல் ரேஷியோ 532, வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஏப்ரல் தி சேஞ்ச் ரேஷியோ டு 235 அப்படிங்கிறாங்க. ஜென்ரல் ரிசர்வ் 90,000 இருக்குது அந்த டேட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ராஃபிட். த பார்ட்னர்ஸ் டிசைடட் நாட் டு டிஸ்ட்ரிபியூட். ஸோ நாட் டு டிஸ்ட்ரிபியூட்னா யூ டு ஒன்லி மேக் அட்ஜஸ்ட்மெண்ட். எந்த என்ட்ரி வரும் அப்படிங்கிறாங்க அமங் த 4. என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு பார்ட்னர் எடுத்துவாங்க, டி எடுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியோட ஓல்டு ரேஷியோ ஈக்குவல் டு 532னா 5/10 கரெக்டாக. இப்போ நியூ ரேஷியோ இஸ் 2, ஸோ 2/10. தட் மீன்ஸ் பேசிக்கலி he is losing or sacrificing, correct? ஏன்னா this number is bigger than this number. அப்போ he has to be credited. Because once you sacrifice you have to credit it. Okay, சரி எவ்வளோ அமௌண்ட் வரும்? சரி அதை பாருங்கள், இது வராது, ஃபுர்கான்ஸ் கிரெடிட் வராது. ஸோ டி கிரெடிட் இந்த ரெண்டுத்தில் வரலாம். ஓகே, இந்த ரெண்டுத்தில் வந்து எப்படியும் இட் cannot be 90,000 பிகாஸ் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ 90,000 வராது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பாருங்கள். ஓகே, அடுத்து எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள். ஸோ இந்த 3மே வராது. அப்போ ஒன்லி திஸ் என்ட்ரி இஸ் பாசிபிள். ஃபுர்கான்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் டு டிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 27,000. ஓகேயா, தேங்க்யூ.